ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மங்கநதி பார்க்க போகிறோம். மங்கநதியில் வந்துட்டு நம்ம காவேரியும் விஜயும் பேச போனவங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என் வீட்டில் ஒரு பக்கம் குதிக்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு அவள் போனால் போட்டுன்னு இப்போ தானடி சொன்னேன், அப்புறம் எதுக்குடி இப்போ தேடுற அப்படின்றாங்க. போனால் சந்தோஷம் தான், நிம்மதியாக இருந்தால் சந்தோஷம் தான். ஓ, அது அந்த டைலாக் இல்லை, இது அது இல்லை, அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? காக்கை சட்டை மூவியில் ஞாபகம் இருக்கா? கட்டிக்கிட்டு போனால் பார்த்துக்க மாட்டியா? பார்த்துக்குவேன். பிள்ளையை தூக்கி கொஞ்சம் மாட்டியா? தொங்குவேன். ஆனால் எனக்கு பிடிக்கல. அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. கடைசியில் அவளே ஒரே டைலாக்கை பீடிச்சிட்டிங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல விடுங்க, என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க பதறிட்டே நின்றுட்டு இருக்கதை பார்த்தா நம்ம பாட்டி ஒரு நிமிஷம் உட்காரேண்டி அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி உட்கார வச்சிட்டாங்க. அங்கே ஒரு பக்கம் நம்ம காவேரி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. உனக்கு வெண்ணிலா தானே முக்கியம். ஐயோ, வெண்ணிலா எனக்கு முக்கியம் இல்லடி, நீ தான் முக்கியம், உனக்கு எப்படி நான் புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் வெண்ணிலா முக்கியம்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்ணிலாவை நான் கூப்பிட்டு வந்தது உங்கள் மேலே உள்ள நம்பிக்கைன்னு சொல்ல அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான்டா பேச மனசுல இருந்து நேரம் கிடைக்குதாடா, பேசி தொலைங்களேன்டா, மனசில் என்ன தான் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், ஈகோவை தூக்கி ஈரோட்டில் வச்சுட்டு நீங்கள் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன நீங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போன் வேற சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கேட்க, கேளு அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. டேய், வாயில் நல்லா வந்துடும்டா, நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணேன்டா, கொடைக்கானலில் போயிட்டு நம்ம ஹாப்பியாக வாழலான்னு நினச்சேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. என்ன வந்துட்டு அன்னைக்கு சைன்லாம் வாங்கினீங்கல்ல, அன்னைக்கு வக்கீல்கிட்ட சொல்லி அது எதுக்கான் சொல்லு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் டே, ஏன்டா அப்படி பண்ணுற, அது வந்துட்டு உன்னை வந்து கம்பெனியில் எம்டி ஆக்கியிருக்கேன்டா அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் போட்டு உடச்சிட்டாருங்க. ஆக மொத்தத்தில் ரெண்டு பேரும் மாற்றி பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் ஹக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம விஜயே ஃபீல் பண்ணுற ரேஞ்சுக்கு கொண்டு போய் ஒரு பாட்டை போட்டு விட்டாங்க. அது எப்படி விஜய் சாங்குக்கு போடலன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி விஜய் சாங்கை போட்டுவிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணி ஹக் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கிஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் அம்மா சம்மதத்தோடு உனக்கு கூப்பிட்டு வருவாமான்றாங்க. இங்கே வந்து தாத்தாவை பார்த்தா அதுக்கப்புறம் யாரை பற்றி கேட்குறாங்க, வெண்ணிலாவை பற்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்